ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு சிறுதானியத்தை வச்சு உப்பில்லாத கொழுக்கட்டை செஞ்சு காட்ட போகிறேன். அதோடவே அது கூட அதை வேக வச்ச மிச்ச தண்ணியில் பாயசமும் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல வரகு, சாமை, குதிரைவாளி இந்த அரிசியை வாங்கி அதை நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி அந்த மாவை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அதை இந்த மாவில் ஊற்றி அதை நல்லா ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிண்டுங்க. ஏன்னா அது சூடாக இருக்கும். அதனால் கரண்டியை வச்சு கிண்டிட்டு கொஞ்சம் நேரத்தில் அதை ஆறுனதுக்கப்புறம் கையை கொண்டு அதை நல்லா கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு அதை நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து அதை உருட்டி அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி அந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. அந்த தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம எல்லா உருண்டைகளையும் உருட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். இது நம்ம தண்ணியில் போட்டு வேக வைக்கிறதுனால இது எண்ணெய் பலகாரம் இருக்கிற மாதிரி உடம்புக்கு ஒத்துக்காமல் ஜீரணம் ஆகாமலாம் இருக்காது. இது நல்லா ஜீரணம் ஆகும். இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். குழந்தைங்களுக்கு நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். ஏன்னா இதுவும் கிட்டத்தட்ட ஆவியில் வேக வச்சு செய்கிற பொருள் மாதிரி தான். அதனால் இதை நம்ம தாராளமாக சாப்பிட்லாம். வயசானவங்களும் இந்த கொலஸ்ட்ரால் சேர்க்க முடியாதவங்க, எண்ணெய் சேர்க்க முடியாதவங்க, கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிறவங்களுமே இந்த ஐட்டத்தை நல்லா சாப்பிட்லாம். இது சுகருக்குமே ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் சுகர் பேஷண்ட்டு கூட இப்படி நீங்கள் கொழுக்கட்டை வச்சு சாப்பிட்லாம். ஏன்னா இதில் நம்ம இனிப்பு சேர்க்கலை. அதனால் இது நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். இந்த அரிசி சாப்பிடும்போது உங்கள் உடம்புல இருக்க சுகரோட அளவுமே கண்ட்ரோலுக்கு ஓரளவுக்கு வரும். அதனால் நீங்கள் இதை எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கவும் இந்த உருண்டைங்களை அதில் போட்டு அதை நல்லா வேக வச்சு ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம இனிப்பு எதுவும் போட போகிறது இல்லை. ஆனால் இதுக்கு நம்ம தேங்காய் தொட்டு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கருப்பட்டி எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு அதை நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சுட்டு அது கொஞ்சம் நேரம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் அதை இறக்கிட்டு அதை கொஞ்சம் நேரம் வைங்க. அதில் இந்த மண்டி எல்லாம் தங்கினோடனே நம்ம அந்த கொழுக்கட்டை எடுத்தால் மிச்ச தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அந்த தண்ணியில் இதையும் ஊற்றி இதை நல்லா கிண்டுங்க. ஆனால் இந்த தண்ணியே திக்காக இருக்கிறதுனால நல்லாயிருக்கும் பாயசம் மாதிரி. ஆனால் இதில் பால் எதுவும் ஊற்றிடாதீங்க. ஏன்னா கருப்பட்டி போட்டதுனால பால் ஊற்றிட்டிங்கன்னா அது தெரிஞ்சு போகும். அதனால் கருப்பட்டி சேர்க்குற ஐட்டத்தில் எதுலேயுமே நீங்கள் பால் சேர்க்க முடியாது. இப்போ இது நல்லா கொதி வந்துடும். கொதி வந்ததுக்கப்புறம் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, இல்லை நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதில் பாதாம், முந்திரி, தேங்காய் இது எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி போட்டு அதை நல்லா முருக விட்டு அதை இந்த கொதிக்கிற பாயச தண்ணியில் கொட்டி அதை நல்லா கொதிக்க விட்டு அது நல்லா திக்காகிற வரைக்கும் அதை நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா திக்காக ஆனவுடனே அது நல்லா பாயசம் மாதிரி வரும். வந்தவுடனே அதை நீங்கள் எடுத்து பரிமாறிடலாம். இது குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. இது ரொம்ப நல்லது. லீவில் குழந்தைங்க சாப்பிடாமல் எங்கேப்பா இப்போ பாரு வெளியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் சாப்பாட்டுக்கு பதில் கூட இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது ஒரு வேளைக்கு சாப்பாடு சாப்பிட்றதோட சத்தை கொடுக்கும். இந்த கொழுக்கட்டைக்கு நம்ம தேங்காய் சில்லை கடிச்சிக்கிட்டே சாப்பிட்லாம். இது சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.